கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி ஆளுங்களை வச்சு என்னையும் மீனாக்காவையும் கல்யாண மண்டபத்துல இருந்து இவன் கடத்திட்டு போனான். குமாரை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க காரில். அப்போ ராஜ் குறுக்கில் வரும்போது கார் இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்த பாண்டியன் கோவப்படுறாரு. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா விசாரிச்சு பேசிக்கிறாங்க. இதுமாரி உங்கள் மச்சான் பையனை தான் என் பையனை பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே வெளியே வர குமாரோட அப்பா ஏன் கண்டவனுங்கிட்டலாம் பேசுகிற அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. ஓடி போனவங்களை பற்றிலாம் அவங்க மச்சான் தானேன்னு சொல்கிறாரு. அவங்க ஓடி போனவங்களை பற்றிலாம் பேச வேண்டான்றாரு. கோவப்படுற ராஜி ரொம்ப கோபமாக பேசுகிறா. கல்யாணத்துக்கு முதல் நாள் மீனாவையும் அவங்களையும் கடத்தின விஷயத்தை எல்லோரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறா. அதை கேட்ட பாண்டியன் கோவப்படுறாரு. வீட்டில் உள்ளவங்களாம் கோவப்பட்டு குமார்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் குமாரை கண்ணாமலான்னு அடிக்கிறாரு. உங்கள் மாமியார் கையெடுத்து கும்பிட்றதை பார்த்துட்டு அடிக்கிறத கை விட்டுட்டு நகர்ந்து வந்துடுறாரு. பிறகு வீட்டுக்குள்ளே வர ராஜியோட சித்தப்பா எப்படி அவன் என் பையனை அடிக்கலாம், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை கேட்குற வீட்டில் இருக்கிற அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, இதை பற்றியே பேசுகிறியா, அவன் பையனை எங்கேயாவது கண்டிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு ராஜியோட அம்மா நான் உங்களை அப்படியேடா வளர்த்த ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிறேன்ற மாதிரி குமாரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் குமார் பதில் பேசுகிறத கேட்குறதுக்கு பிடிக்காத ராஜியோட அப்பா குமார் அப்பலான்னு அறிஞ்சிடுறாரு. அதை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு அப்புறம் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. நடந்த இந்த சம்பவத்தால் பொண்ணு பார்க்க வந்தவங்க சைலண்ட்டாக திரும்பி போயிடுறாங்க. இதனால் கல்யாணமாக நின்று போயிடுது. இதனால தான் ராஜோட சித்தப்பா ரொம்ப கோவப்படுறாரு. கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னு. அப்புறம் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. என்னப்பா இந்த இவ்வளோ விஷயம் நடந்துக்குது, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. கதிரும் சரவணும் ரொம்ப கோவமாக அவங்களை இப்படியே விட்டுருக்கக்கூடாது, அவன் கை காலெல்லாம் உடச்சிருக்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அவங்கள பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாரு. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.